friends, welcome to my escape room. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான Indonesian cuisine. இந்த இந்தோனேஷியன் குசின்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வீட், சால்ட், சேவரி எல்லாமே எல்லாமே எல்லா தரப்பான அந்த ஃப்ளேவர்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்கும். ரொம்ப ஒரு ஹோல்சம் மீலாக இருக்கும். அவங்க வந்து மெயினாக நிறைய இந்த மீட் பால்ஸ், ஸ்ப்ரிங் ரோல்ஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் ஃபேமஸான ஃபியூ டிஷ்ஷஸ். அது நம்ம இந்தியன் குசினில் கூட அதை நம்ம நிறைய இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இந்தோனேஷியன் குசினில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த சாம்பால் சொல்லுவாங்க. சாம்பால்ன்றது அந்த ஷெல்லாட்ஸ், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அது நிறைய அந்த லெமன் கிராஸ், அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஷ்ரிம்ப் பேஸ்ட் கூட அவங்க நிறைய அவங்க குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஒரு எல்லா ஃப்ளேவரையும் அதை ஒன்றா கொண்டு வந்து அது நம்மளுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃப்ளேவர்ட் டிஷ், இந்தோனேஷியன் டிஷ்ஷாக நம்மளுக்கு அது கிடைக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்தோனேஷியன் டிஷ் வந்து மீ கோரெங். இப்போ இந்த மீ கோரெங்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 400 grams நான் வந்து எக் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். எனி டைப், ஃப்ளாட்டோ, தின்னு, இல்லைனா ரவுண்டு, ரிக்லி, என்ன டைப் ஆஃப் எக் நூடுல்ஸும் எடுத்துக்கலாம். பட் எக் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் தரும் எக்ஸ்ட்ராவாக. ஆயில் வேணும் ஆஃப்கோர்ஸ். இதுக்கு வந்து நம்மளது நெக்ஸ்ட்டு வந்து இது தேவை, ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் தேவை. 1 teaspoon ஆனியன் பவுடர், அப்புறம் 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸு, 2 tablespoon கெச்சப், டொமேட்டோ கெச்சப், அப்புறம் 2 tablespoon ஸ்வீட் சோயா சாஸ். அந்த ஸ்வீட் சோயா சாஸ் தான் நம்மளோட மீ கோரெங்க்கு டேஸ்ட் கொடுக்குது. ஸோ அது தேவை, அதுதான் இது வந்து ஆத்தென்டிக்காக காமிக்குது. அப்புறம் 2 teaspoon டார்க் சோயா சாஸ் வேணும். அதுக்கப்புறம் 2 teaspoon நல்லெண்ணெய், நம்மளோட செஸ்மி ஆயில் சொல்லுவாங்க, நல்லெண்ணெய், அது வேணும். இதுதான் அந்த சாஸோட மிக்ஸு. இதுதான் அந்த நூடுல்ஸ்க்கே ஃப்ளேவர் தரப்போகுது. அடுத்து 2 முட்டை வேணும். அப்புறமா ஒரு 250 grams போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன் பிரெஸ்ட் கூட எடுத்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா போன்லெஸ் பீஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 cup பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒரு 2 tablespoon போதும், கேபேஜ் ஒரு 1/2 cup, அப்புறம் கொஞ்சம் கலர் மிளகா எடுத்திருக்கேன். நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் தரும், ரொம்ப கலர் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட ஆக்சுவல் ஃப்ரெண்ட், ரியல் ஃப்ரெண்ட், நம்மளோட சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் மீ கோரெங்கோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோவில் குட்டி ஸ்டோரி சொல்கிற டைம் வந்துடுச்சு. நாங்கள் பாலி போயிருந்தபோது, பாலி வந்து சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே போகும்போது தான் எங்களுக்கு அது தெரிஞ்சது, எவ்வளோ ரொம்ப க்ளோஸ் டு நேச்சர்ன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா, அந்த வால்கேனோ எதிர்க்க ஒரு மவுண்டன், ஒரு ஸ்மால் ஹில்லில் வந்து நாங்கள் போய் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங். அந்த பால்கனியில் வந்து நம்ம உட்காந்தா, அந்த எட்ஜ் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டில் அந்த பால்கனியில் அங்கே உட்காந்தா எதிர்க்க அப்படியே அந்த அவ்வளோ பெரிய வால்கேனோ தெரியும். அப்போ அதை பார்த்துட்டு நானும் எங்கள் அண்ணனும் தலை சுற்றி உள்ளே ஓடி வந்துட்டோம். பட் அங்கே ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்டிக்கி ரைஸ் சொல்லுவாங்க, ஜாஸ்மின் ரைஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ரைஸ். அங்கே குவிசினே வந்து ரொம்ப யூனிக் அண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஹோம்ன்ற மாதிரி இருந்தது. நிறைய
நிறைய ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ் நாங்கள் அங்கே ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் ஒன் ஆஃப் த டிஷ்ஷஸ் தான் இந்த மீ கோரெங். இந்த மீ கோரெங் எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். இந்த நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு நான் இந்த தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு ஜஸ்ட் அந்த நூடுல்ஸ்லேயே இருக்கும், பட் சும்மா நம்ம ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு ஒரு சால்ட், ஏன்னா அது இல்லைன்னா ரொம்ப அது பிளாண்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில், அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் வெந்து வரும் அந்த நூடுல்ஸ். ஸோ இந்த தண்ணி வந்து பபுள் ஆகட்டும். பபுள் ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸ் போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட நூடுல்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து 3 to 4 மினிட்ஸ் ஆட் பண்ணால் 3 to 4 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், அதனால எடுத்துருங்க. நீங்கள் வந்து ரொம்ப அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் நச்சுக்குன்னு இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து வெந்துடுச்சு. 4 மினிட்ஸ் வச்சுருந்தேன், வெந்துடுச்சு. இதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு ஹீட்டை விட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கோல்ட் வாட்டரில் இது நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா கழுவணும் கோல்ட் வாட்டரில். அப்போ தான் அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ இந்த நூடுல்ஸ் அதே டெக்ஸ்டரை மெயின்டைன் பண்ணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த சுடு தண்ணியிலே வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் நிறைய குக் ஆகி ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ நம்ம இது அடுப்புலேருந்து எடுத்து நம்ம தண்ணியில் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பு வந்து ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம முட்டையை வச்சு எக் ரிப்பன் பண்ண போகிறோம். எக் ரிப்பன்னா அது பயங்கரமான டிஷ்ஷெல்லாம் கிடையாது. அது வந்து நம்ம முட்டை அடித்து ஊற்றி ஆம்லெட் போடுறோம்ல, ஆம்லெட் மாதிரி போட்டு அதை ரிப்பன் மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நல்லா அந்த பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த முட்டையை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. மேக்ஸிமம் ஒரே பீஸாக வரணும். அப்படி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அதை நம்ம கட் பண்ணி தான் போட போகிறோம். இதை வந்து நீங்கள் தனியாக தட்டிலலாம் வச்சு கட் பண்ண வேணாம், அப்படியே இப்படியே நல்லா ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் நம்மளோட எக் ரிப்பன். உங்கள் வேலையை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி பண்ணிக்கணும். நைஸ் குக்கிங், கம்மி வெசல்ஸ், இதுதான் என்னோட மோட்டோ. அப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம போய் இவ்வளோ சாமான் தேய்க்குமா அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். நல்லா நினைக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் நம்மளோட எக் ரிப்பன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதில் அதே பேன் தான் பாருங்கள், 1 பேன்லேயும் நம்ம சூப்பராக அது முடிச்சிடலாம். இது வந்து நம்ம அப்புறம் 4-5 பாத்திரம்லாம் கழுவணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்லிக் போடணும். பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அது வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கணும் அந்த ஆயிலுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட சிக்கன் இப்போ போட்டுடலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வதங்குற டைமில் நம்மளோட சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு இதை நம்ம வதக்கி எடுத்துடணும். ஸ்ப்ரவுட்ஸ் போட்ட அப்புறமா நம்ம கேபேஜ் போடலாம். கேபேஜும் ஒரு ஹாஃபாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து
நம்மளோட கலர் கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி வச்சிருக்க இந்த சாஸ் மிக்ஸ் இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நம்ம வச்சிருந்த எக் ரிப்பன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சிம்பிளாக இருக்குல்ல இந்த மீ கோரெங். ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீ கோரெங். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எனக்கு அனுப்பலாம் ஃபேஸ்புக்கில். என் ஃபேஸ்புக் பேஜில் நான் அதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Indonesian Mie Goreng from my escape room to yours. Enjoy cooking.